அப்ரூவல்ஸ் வந்து எதுக்கு நம்ம அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்? லைசன்ஸ் பண்ணலையே. ஸோ லைசன்ஸ் வாங்கி எங்களை எதுக்கு அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்? லைசன்ஸ் இஷ்யூ அத்தாரிட்டி இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல் மேடம் ஏவாங்க இருக்காங்க. அவங்க தலைமையில வந்து ஒரு என்கொயரி கமிட்டி வைக்கலாம். ஒரு 24 hours 48 hours உள்ள அதுக்கான ரைட் பேசியா பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணலாம். எங்களை நம்பி வேலைக்கு வர எம்ப்ளாயி வந்து ஒரு அடிபடுத்தி வேலைக்கு இருக்கிறப்ப எங்களால் நேரில் போய் பார்க்க முடியாத ஒரு கஷ்ட சூழ்நிலை. கனவுல நம்ம முதலமைச்சர் அனுபவிச்ச வேதனை நாங்கள் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட் அவங்க நம்மளை நம்பி வேலை பார்த்தாங்க. அவங்களால நாங்கள் சாப்பிடணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களால போய் கூட பார்க்க முடியல. அது வந்து அந்த அரசுக்கு வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரைவேட் பஸ் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணுன்றது இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும் உடனே எஃப்ஐஆர் பண்ணணும், ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் பண்ணுறதுலாம் அப்போஸ் பண்ணல. பட் அரசுக்கு வந்து பிரைவேட் பஸ் இருந்தா இல்லைன்னு லைசன்ஸ் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அது போக மேடம் ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டே வந்து ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. டிஆர்ஓ மேடம் தான் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மொத்தம் நாங்கள் 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ஓசி வாங்க முடியும். ஒரு புது பட்டாசு கடையோ புது ஃபேக்ட்ரியோ நாங்கள் என்ஓசி வாங்கணும்னா எஸ்பி ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு. எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆர்டிஓ, தாசில்தார், ஆர்ஐ, பிஏஓ, இந்த மாதிரி எல்லா ஃபயர் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு 10 to 13 டிபார்ட்மெண்ட்டில் வாங்க வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சிங்கிள் விண்டோ அப்ரூவல் கொடுக்குறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. நாங்கள் லோக்கலில் நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு 13 விண்டோ ஆஃப் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து இருக்கலாம். அதை கன்சிடர் பண்ணணும். அதாவது எளிய ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கு சல்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட ஒரு 15 கம்பெனிக்கு எல்லாம் அதாவது என்ஓசியை வழங்கலை. மீதி அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. இப்படி ஒரு 60 கம்பெனி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் நம்ம வெளிநாட்டில் போய் ஒரு பார்க்கணும் சொல்லி சொல்கிறோம். நம்ம நாட்டிலேயே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 180 கோடி, ஒரு கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் தான். 60 கம்பெனி 180 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு முதலீட்டாளர்கள் தயாராக இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அங்கே போனால் நாளை விட கேவலமாக வளர்க்குறாங்க. சில அரசு அதிகாரிகள் இங்கே வர்ற போய் தெருவில் ஏரியாவில் இருக்கிற விஓ பாரு, தாசில்தாரை பாரு அப்படின்னு வளர்க்குறாங்க. எங்கே போனாலும் ஒரு மரியாதை இல்லை. இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தொழிலதிபர்கள், அவர்களும் ஒரு காரணம் அதான் படம். ஆனால் தொழிலதிபர்கள் நான் விட கேவலமாக பார்க்குற நிலைமையில இருக்கு. இதை மாற்றி சீக்கிரமாக எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து தொழிலை தொடங்க விட்டா இன்னும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுவோம்.